சமுதாயத்தை குலத்தொழிலே இல்லை என்று மத்திய அமைச்சர் கூறியதை, ஐந்தொழிலே இல்லை என்று கூறியதை கண்டிக்கிறோம். விஸ்வகர்ம யோஜனாவில் வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விஸ்வகர்ம சமுதாயத்தை குலத்தொழிலே இல்லை என்று மத்திய அமைச்சர் கூறியதை வன்மையாக கண்டிக்கிறோம். குலத்தொழிலே இல்லை என்று கூறியதை கண்டிக்கிறோம். விஸ்வகர்ம யோஜனாவில் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நிர்மலா சீதாராமன் ஔவையார் அவர்கள் கூறிய ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா. அன்பிற்கினிய கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை வரையும் கோயில்பட்டி விஸ்வகர்ம மகாஜன சங்கத்தின் சார்பிலும் நெல்லை அகில பாரத விஸ்வகர்ம ஒரு சில கருத்துக்களை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நிதி அமைச்சரே, நிதி அமைச்சரே, நிதி அமைச்சரே, நிதி அமைச்சரே, திட்டத்தின் பெயரே மாற்றிடு 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 விஸ்வகர்ம யோஜனாவின் பெயரை மட்டும் மாற்றிடு. கொடுக்காதே கொடுக்கு பிஎம் விஸ்வகர்மா என்ற சான்றிதழை கொடுக்காதே, சான்றிதழை கொடுக்காதே, அளிக்காதே. ஊறுகாய் போடுறது ஒரு ஜாதி. இந்த ஊறுகாய் போடுறதுக்கும் ஜாதிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது ஊறுகாய் போடுவது வந்து ஒரு தொழில். அதனால நாங்கள் ஊறுகாய் போட்டு அவங்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அதாவது ஊறுகாய், அதாவது கையில் ஒரு கத்தி வச்சிருந்தாலோ, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருந்தாலோ, அதில் உள்ள ஒரு மசாலா உப்பு வச்சிருந்தாலோ, மிளகாய் பொடி வச்சிருந்தாலோ, இதில் எந்த ஜாதிக்கும் தொடர்பு கிடையாதுங்க. நான் ஒரு கத்தி வச்சிருந்தாலோ, எலுமிச்சம்பழம் வச்சிருந்தாலோ, உப்பு வச்சிருந்தாலோ, ஊறுகாய் போடுறதுக்கு பொடி வச்சிருந்தாலோ, நாங்கள் எந்த ஜாதியும் சார்ந்தவர்கள் இல்லை. நாங்கள் ஊறுகாய் போடக்கூடிய ஜாதியை சார்ந்தவர்கள். எந்த ஒரு ஜாதிக்கும் இதுக்கும் சம்பந்தம். ஊறுகாய் போடுறது மட்டும்தான் எங்களுடைய தொழில். இதுக்கும் ஜாதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதனால ஊறுகாய் போடுவது என்பது ஒரு தொழில். இது எந்த ஜாதிக்கும் எதிரானது இல்லை, எந்த ஜாதிக்கும் இது பொருந்தாது. அது நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதாவது எங்களுடைய குலப்பெருமையை யாராவது எடுத்துட்டு போறாதோ, தட்டி பறிக்கணும்னு நினைச்சாலோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த அதற்கும் ஜாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உப்பு போடு. அறநிலையத்துறையிலிருந்து கோயில்களை தனியார் வசம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு உண்டான அஜெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு விஸ்வகர்மா ஸ்தபதிகள் மட்டுமே கருவறைக்குள் சென்று கண்ணை திறக்க வைக்கப்படுவார்கள். அவர்களை விட உயர்வான பொறுப்புகளை இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய குலத்தினுடைய பெருமையை அளிப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்திருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய குலப்பெருமையையும் எங்களுடைய தனித்தன்மையும் இழப்பதற்கு நாங்கள் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் பிரம்மா, அடைப்பாளி, ஜெய் ஸ்ரீ விஸ்வகர்மா, ஜெய் ஸ்ரீ விஸ்வகர்மா, ஜெய் ஸ்ரீ விஸ்வகர்மா. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம். விஸ்வகர்மா யோஜனா மத்திய அரசு ஏற்கனவே விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது விஸ்வகர்மா என்ற பெயரில் ஒரு திட்டம் வந்ததை எல்லா விஸ்வகர்ம சங்கங்களும் வரவேற்றது. ஆனால் அந்த திட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயம் சாராத மொத்தம் 18 வகையான தொழில்களை விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் சேர்த்து அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் சில திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அதற்காக விஸ்வகர்மா பிஎம் விஸ்வகர்மா என்ற அடையாள அட்டையையும்
PM விஸ்வகர்மா என்ற சான்றிதழ்களையும் அவர்களுக்கு கொடுப்பதை தான் வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன காரணம்னா, விஸ்வகர்மா என்பது ஒரு சாதியுடைய ஒரு பெயர். அந்த சாதியினுடைய பெயரை மற்ற அமைப்பினருக்கு, மற்ற நாங்கள் எந்த விதமான தொழிலுக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் எங்களுடைய குலத்தினுடைய அடையாளத்தை இழப்பதற்கு நாங்கள் தயாராகலை. இது முழுக்க முழுக்க RSSனுடைய பெரிய அஜெண்டா. அதாவது கலைக்களம் அப்படிங்கிறது இந்தியாவே ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷமான ஒரு நாடுன்னு சொல்கிறது எந்த சமுதாயத்தையும் முன்னிறுத்தி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள், கோயில்கள், சிற்பங்கள், கலைகள் எல்லாத்தையும் வடிவமைச்சது எங்களுடைய முன்னோர்கள், பூட்டனார்கள், பாட்டனார்கள் வழி வழியாக தோன்றக்கூடிய விஸ்வகர்ம சமுதாயத்தினர் மட்டுமே ஒரு கோயிலை நிர்மாணிக்க முடியும். பிறப்பால் பொறியாளர்கள் என்ற பட்டத்தை விஸ்வகர்மா மக்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நேரத்தில் வேற்று சமுதாயத்திற்கும் PM விஸ்வகர்மா என்ற சான்றிதழை அளிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டிங் நடந்த கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டிங்கில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா என்பதற்கு ஒரு பெரிய வர்ணனை வைத்திருக்கிறோம், எல்லா சமுதாயத்தினரையும் அந்த விஸ்வகர்மா என்கின்ற வர்ணனைக்குள்ளே அடைத்திருக்கிறோம், அவர்கள் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கான ஒரு பேச்சை அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடர் போராட்டமாக இருக்கும். இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஸ்வகர்ம சமுதாய சங்கங்கள் எல்லா மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முறையான ஒரு அரசாணை விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதற்கு ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். எந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கும் அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுப்பதோ அல்லது PM விஸ்வகர்மா என்ற சான்றிதழை அளிப்பதோ மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய குலத்தினுடைய பெருமையை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எந்த எல்கைக்கும் செல்வதற்கு விஸ்வகர்ம சமுதாயம் தயாராகி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆறுமுகராஜ், பொதுச் செயலாளர், அகில பாரத விஸ்வகர்ம உறவுகள்.